பள்ளி பேருந்து கட்டணத்தை உயர்த்தினால் உரிமம் பறிபோகும். பிரதமர் கடும் எச்சரிக்கை. நீலாய் RNR கழிவறையில் இறந்து கிடந்த போலீஸ் அதிகாரி. குற்ற அம்சங்கள் இல்லை. கிள்ளானில் குடிநுழைவுத்துறை அதிரடி சோதனை. ஒழுங்கீன செயல்களில் ஈடுபட்ட 25 வெளிநாட்டு பெண்கள் கைது. 124 ரிங்கீட் PPR வாடகை பிரச்சினைக்கு தீர்வு காண வந்த அதிகாரிகளிடம் வாக்குவாதம். பெண் கத்தி கூச்சலிடும் காணொளி வைரல். அமெரிக்காவில் முதலை பெண்ணை வேட்டையாடிய தருணம். காணொளி வைரல். இலக்கு வைக்கப்பட்ட டீசல் மானிய முறையின் கீழ் பட்டியலிடப்பட்ட பள்ளி பேருந்து நடத்துனர்கள் பேருந்து கட்டணத்தை உயர்த்தினால் நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். டீசல் உதவித்தொகை கிடைத்தும் கட்டணத்தை உயர்த்தினால் உரிமம் ரத்தாகும் என பொது போக்குவரத்து நடத்துனர்களை டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பகிரங்கமாக எச்சரித்திருக்கிறார். அரசாங்கம் ஒருபோதும் ஏழைகளிடம் சுரண்டாது என உத்தரவாதம் அளித்த பிரதமர் இலக்கு வைக்கப்பட்ட மானியங்களிலிருந்து கிடைக்கும் சேமிப்பு 10 பில்லியன் ரிங்கிட் நிதியை உட்படுத்திய STR எனப்படும் ராமா ரொக்க உதவி மூலம் மக்களுக்கு அது திரும்ப போய் சேருவதை உறுதி செய்ய முடியும் என குறிப்பிட்டார். இலக்கு வைக்கப்பட்ட டீசல் மானியத்தின்படி திங்கட்கிழமை முதல் டீசல் விலை 50 விழுக்காட்டுக்கு மேல் உயர்வு கண்டிருப்பதால் பள்ளி பேருந்து கட்டணங்களும் உயர்வு காணும் சாத்தியம் குறித்து கேட்டபோது டத்தோஸ்ரீ அன்வார் இவ்வாறு கூறினார். இலக்கு வைக்கப்பட்ட டீசல் மானியம் தீபகற்ப மலேசியாவில் அமலுக்கு வந்திருப்பதை ஒரு காரணமாக வைத்து விலை ஏற்றத்தில் ஈடுபட வேண்டாம் என விரைவு பேருந்து நடத்துனர்களும் பள்ளி பேருந்து நிறுவனங்களும் அறிவுறுத்தப்பட்டதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் முன்னதாக நினைவூட்டல் கொடுத்திருந்தார். SKDS எனப்படும் மானிய விலையிலான டீசல் கட்டுப்பாட்டு திட்டத்தின் கீழ் விரைவு பேருந்துகளுக்கும் பள்ளி பேருந்துகளுக்கும் டீசல் மானியம் தொடர்ந்து வழங்கப்படுவதை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். முறைகேடு அல்லது ஊழலுக்கு எதிராக சட்ட விதிமுறைகளின்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் நாடு பாதுகாப்பாக இருக்காது என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். அதனால் ஊழல் குற்றவாளிகளின் அந்தஸ்தை பொருட்படுத்தாமல் நீதியை நிலைநாட்ட உண்மையான ஆதாரங்கள் அடிப்படையில் அரச மலேசிய போலீஸ் படை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமர் கேட்டுக் கொண்டார். குற்றவியல் அல்லது ஊழல் வழக்கு விசாரணைகள் நீண்ட காலம் எடுக்கும்போது மக்கள் பலர் அதிருப்தி அடைகின்றனர். எனினும் எந்த ஒரு தரப்பினரையும் தற்காக்காமல் விசாரணை நியாயமாக நடைபெறுவதை உறுதி செய்ய அந்நடவடிக்கை அவசியம் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குற்றவாளிகள் அல்லது ஊழல்வாதிகளை பாதுகாக்க தாம் பிரதமராகவில்லை என குறிப்பிட்ட டத்தோஸ்ரீ அன்வார், அதனால் சட்ட விதிமுறைகள் அடிப்படையில் யாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் நியாயமான மற்றும் வெளிப்படையான முறையில் விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். தலைநகர் புக்கேஜாலில் அரங்கில் 2023 தேசிய விளையாட்டு விருது விழாவில் பிரதமர் இவ்வாறு கூறினார். இளைஞர் விளையாட்டு அமைச்சர் அனாயோ, துணை அமைச்சர் அடாம் அட்லி அப்துல் அலீம் ஆகியோரும் அந்த விருது விழாவில் கலந்து கொண்டனர். சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. நகரி சம்பிலான் நீலாய் RNR கழிவறையில் நேற்று மாலை போலீஸ்காரர் ஒருவர் இறந்து கிடக்க கண்டெடுக்கப்பட்டார். அவரின் உடல் அங்கிருப்பதைக் கண்டு பொதுமக்கள் தகவல் கொடுத்ததாக நீலாய் போலீஸ் கூறியிருக்கிறது. 25 வயது அவ்விளைஞர் கோலாலம்பூரில் உள்ள போலீஸ் நிலையம் ஒன்றில் பணி புரிபவர் என்பது தொடக்கக்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நெகிரி சம்பிலான் குற்ற புலனாய்வுத்துறை சம்பவ இடத்தில் மேற்கொண்ட சோதனையில் இறந்தவரின் உடலில் காயங்கள் எதுவும் காணப்படவில்லை. இதையடுத்து திடீர் மரணமாக அச்சம்பவம் வகைப்படுத்தப்பட்டு சவ பரிசோதனைக்காக சடலம் சிராம்பான் துவான்கு ஜாஃபார் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது.
சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சிகள் போலீஸை தொடர்பு கொண்டு உதவுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். அதே சமயம் தேவையற்ற யூகங்களை எழுப்பி விசாரணைக்கு இடையூறு விளைவிக்க வேண்டாம் என்றும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். Just watch me! Charge! Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic. ஸ்லாங்கூர் கில்லான் லெபோ கோபெங்கில் செயல்பட்டு வரும் இரு கேளிக்கை மையங்களில் நேற்றிரவு மாநில குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட அதிரடி சோதனை நடவடிக்கையில் ஒழுங்கீன சேவைகளை வழங்கி வந்ததாக நம்பப்படும் 25 வெளிநாட்டு பெண்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் 13 பேர் வியட்நாமையும் எஞ்சிய 12 பேர் தாய்லாந்தையும் சேர்ந்தவர்களாவர். கடந்த 2 வாரங்களாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணை மற்றும் உளவு நடவடிக்கைகள் வாயிலாக அந்த இரு கேளிக்கை மையங்களிலும் அதிரடி சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக ஸ்லாங்கூர் குடிநுழைவுத்துறை இயக்குநர் கைருல் அமினுஸ் கமாருடின் தெரிவித்தார். அந்த கேளிக்கை மையங்களில் வேலை நேரத்திற்கு பின்னர் சேவை வழங்க 500 ரிங்கிட் வரையில் கூடுதல் கட்டணம் விதிக்கப்பட்டு வந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக கைருல் கூறினார். முறையான அனுமதியோடு செயல்பட்டு வரும் அந்த கேளிக்கை மையங்களில் இதற்கு முன் 2022ஆம் ஆண்டு குடிநுழைவுத்துறை சோதனை மேற்கொண்டது. இம்முறை கைது செய்யப்பட்ட 24 வயதுக்கும் 40 வயதுக்கும் இடைப்பட்ட பெண்கள் அனைவரும் முறையான பயண அனுமதியை வைத்திருக்கும் வேளை அவர்களில் ஒருவர் மட்டும் வீட்டு பணிப்பெண்ணாக வேலை செய்யும் அனுமதியை வைத்திருந்தார். விசாரணைக்காக அவர்கள் அனைவரும் 14 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அதே சமயம் சோதனையின் போது அந்த கேளிக்கை மையங்களில் இருந்த 9 வாடிக்கையாளர்களும் 3 உள்நாட்டு பணியாளர்களும் சோதனைக்கு பின்னர் சாட்சியாளர்களாக வாக்குமூலம் அளிக்க அழைக்கப்பட்டுள்ளனர். பிபிஆர் மக்கள் வீடமைப்பு பகுதியில் வசிப்பவர் என நம்பப்படும் பெண் ஒருவர் நிலுவையில் இருக்கும் தனது வீட்டு வாடகை பிரச்சினைக்கு தீர்வு காண வந்த அதிகாரிகளிடம் கத்தி வாக்குவாதத்தில் ஈடுபடும் காணொலி ஒன்று வைரலாகியதை அடுத்து அதில் இடம்பெற்றுள்ள பெண் இணையவாசிகளின் கடும் விமர்சனங்களுக்கு இலக்காகியிருக்கின்றார். கடந்த புதன்கிழமை எக்ஸ் சமூக ஊடக கணக்கில் அந்த காணொலி பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தது. அந்த காணொலியில் தனது வீட்டிற்கு வரும் அதிகாரிகளிடம் பெண் ஒருவர் கத்தி கூச்சலிடுகிறார். வெளிநாட்டவர்கள் அனுமதியின்றி வியாபாரம் செய்ய அனுமதிக்கப்படும் நிலையில் தனக்கு ஏன் உதவி எதுவும் வழங்கப்படவில்லை என அந்த பெண் புலம்புகிறார். அந்த பெண்ணின் வீட்டிற்கு சென்ற அதிகாரிகளில் ஒருவர், நாங்கள் உங்களுக்கு உதவுவதற்காக வந்துள்ளோம், நீங்கள் வெறும் 124 ரிங்கிட் குறைந்த வாடகையைத்தான் செலுத்துகிறீர்கள் என அந்த பெண்ணை சமாதானம் செய்ய முயலுகிறார். எனினும் அச்சம்பவம் எப்பொழுது எங்கு நிகழ்ந்தது என்ற விவரம் அந்த பதிவில் குறிப்பிடப்படவில்லை. இவ்வேளையில் அந்த காணொலியின் கீழ் இணைய பயனர்கள் பலர் கடும் கண்டனத்தையும் எதிர்மறையான விமர்சனங்களையும் தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றனர். மலாக்கா மெர்லிமாவில் தனியார் கிளினிக்கில் பணிபுரியும் பெண்ணிடம் பாலியல் ரீதியாக தகாத முறையில் நடந்து கொண்ட சந்தேகத்தின் பேரில் மருத்துவர் ஒருவர் கைதாகியுள்ளார். 29 வயதான அந்த ஆடவர் இன்று அதிகாலை கைதானதை ஜாசின் மாவட்ட போலீஸ் உறுதிப்படுத்தியது. கிளினிக்கில் வைத்து அம்மருத்துவர் தன்னை மானபங்கம் படுத்தியதாக அதிகாலை 2:24 மணிக்கு 19 வயதான அந்த பெண் மெர்லிமா போலீஸ் நிலையத்தில் புகார் செய்திருந்தார். கடந்த ஆண்டு செப்டம்பர் முதல் அந்த கிளினிக்கில் வேலை செய்து வரும் அம்மருத்துவர் புகார்தாரரான பெண்ணிடம் பேசிக் கொண்டிருந்த போது தனது ஆபாச சேட்டையை காட்டியிருக்கிறார். அப்போது அங்கு இன்னொரு பணியாளர் இருந்ததாகவும் ஆனால் நடந்தவற்றை அவர் கவனிக்கவில்லை என்றும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தமக்கு எதிராக போலீஸ் புகார் செய்யப்பட்டதை தெரிந்து கொண்ட அந்நபர் அந்த விடியற்காலையிலேயே சரணடைய சென்றபோது போலீஸ் அவரை கைது செய்தது. இதனை அடுத்து 3 நாட்கள் தடுத்து வைத்து அவரை விசாரிக்க நீதிமன்ற ஆணை பெறப்பட்டிருக்கிறது. பிரான்ஸ் பாரிஸ் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டியில் பாலின பாகுபாடின்றி சமத்துவ அணியை ஆப்கானிஸ்தான் களமிறக்குகிறது. அந்த அணியில் 3 பெண்கள் 3 ஆண்கள் என மொத்தம் 6 விளையாட்டாளர்கள் ஆப்கானிஸ்தானை பிரதிநிதித்து களம் காண உள்ளனர்.
அதே சமயம் தலிபான் தரப்பிலிருந்து யாரும் அந்த விளையாட்டு போட்டிகளில் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என சர்வதேச ஒலிம்பிக் மன்றம் அறிவித்துள்ளது. பாலின சமத்துவ குழுவை களமிறக்குவது, தலிபான் ஆட்சியின் கீழ் பெண்கள் மற்றும் யுவதிகள் விளையாட்டு அல்லது உடற்பயிற்சி துறைகளில் ஈடுபட தடை விதித்திருக்கும் ஆப்கானிஸ்தான் அரசாங்கத்திற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகிற்கே விடுக்கப்படும் ஒரு செய்தி என ஒலிம்பிக் மன்றம் கூறியுள்ளது. அதனால் சர்வதேச ஒலிம்பிக் மன்றத்தால் நியமிக்கப்பட்ட ஆப்கானிஸ்தான் தேசிய ஒலிம்பிக் மன்றத்தின் தலைவர் மற்றும் அதன் பொது செயலாளருடன் இணைந்து பணியாற்றி வருவதாகவும் அது தெரிவித்தது. அதன் வாயிலாக பாலின சமத்துவ அணியை உருவாக்க முடிந்துள்ளதையும் அது சுட்டிக்காட்டியது. ஆப்கானிஸ்தானில் 2021 ஆண்டு ஆட்சியை கைப்பற்றிய தலிபான்கள் பெண்களின் கல்வி வாய்ப்பை முடக்கியதோடு பயண கட்டுப்பாடுகள் உட்பட பல்வேறு அடக்குமுறைகளை விதித்துள்ளது. 1999 ஆண்டு தலிபான்களின் ஒடுக்குமுறையால் ஆப்கானிஸ்தான் தேசிய ஒலிம்பிக் மன்றத்திற்கு சர்வதேச ஒலிம்பிக் மன்றம் தடை விதித்தது. அதனால் 2000 ஆண்டு சிட்னியில் நடைபெற்ற ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளில் ஆப்கானிஸ்தான் பங்கேற்க முடியாத நிலை ஏற்பட்டது. எனினும் 2001 ஆண்டு தலிபான்களின் வீழ்ச்சிக்கு பின்னர் ஆப்கானிஸ்தான் மீண்டும் அனைத்துலக ஒலிம்பிக் போட்டிகளில் சேர்த்துக் கொள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா புளோரிடாவில் கடந்த ஆண்டு செப்டம்பரில் பெண் ஒருவரை 14 அடி நீளமுள்ள முதலை வேட்டையாடிய காணொளி ஒன்று பார்ப்போரின் நெஞ்சை பதற வைக்கிறது. புளோரிடா மீன் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு ஆணையத்திடமிருந்து பெறப்பட்ட அக்கேமரா பதிவில் சம்பவ இடமான சாலையோர கால்வாய் பகுதியில் வந்திறங்கும் போலீசார் அந்த ராட்சச முதலையை சுட்டுக் கொள்வதை காண முடிகிறது. பிறகு கயிற்றாலும் சங்கிலியாலும் கட்டி கால்வாயிலிருந்து முதலையை வெளியே கொண்டு வந்து அதனை அறுத்து அதன் வாயில் சிக்கியிருந்த பெண்ணின் எஞ்சிய உடல் பாகங்களை அவர்கள் மீட்டனர். முதலையின் வாயில் ஏதோ மனித உடல் போல் இருப்பது கண்டு அதிர்ந்து போன ஒரு வழிப்போக்கர்தான் முதலில் போலீசுக்கு தகவல் கொடுத்திருக்கிறார். முதலையால் வேட்டையாடப்பட்ட 41 வயது பெண் வீடற்றவர் என்றும் சம்பவம் நிகழ்ந்த இடத்திலிருந்து 50 அடி தூரத்தில் தற்காலிக படுதா முகாமில் வசித்து வந்தவர் என்றும் கண்டறியப்பட்டுள்ளது.